மதுரை கோட்டத்தில் நடைபெற இருக்கும் பொறியியல் பணி காரணமாக மதுரை வழியாக செல்லும் மற்றும் மதுரையிலிருந்து புறப்படும் 12 ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் போகிற 6 ரயில்களில் வந்து மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 56714 ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 11:40 மணிக்கு புறப்படும் ராமேஸ்வரம் மதுரை பயணிகள் ரயிலானது வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது வழக்கம் போல் இயங்கும். அதேபோல் வருகின்ற ஜூலை 24ஆம் தேதியும் வழக்கம் போல் இயங்கும். ஜூலை 24ஆம் தேதி வழக்கம் போல் இயங்குவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்று வந்து ஆடி அமாவாசை. ஏன்னா வந்து வெகுவான பக்தர்கள் ராமேஸ்வரம் வர்றதுனால ரயில் சேவைகளில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ட்ரெயின் நம்பர் 16322 கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 8 மணிக்கு புறப்படும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை திண்டுக்கல் நாகர்கோவில் இடையே ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 16849 16850 திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படும் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை திருச்சிராப்பள்ளி மானாமதுரை மற்றும் மானாமதுரை திருச்சிராப்பள்ளி வரை மட்டுமே இயங்கும். இந்த ரயிலானது ராமேஸ்வரம் மானாமதுரை மற்றும் மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயிலானது வழக்கம் போல் இயங்கும். அதேபோல் வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி இந்த ரயில் வந்து வழக்கம் போல் இயங்கும். அடுத்ததாக வந்து மாற்றுப்பாதையில் செல்ல இருக்கும் ரயில்களை பற்றி பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 16848 செங்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து தினமும் காலை 6:55 மணிக்கு புறப்படும் செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் ஜூலை 1, 2, 4, 5, 7, 8, 9, 11, 12, 14, 15, 16, 30 ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக திரிப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது விருதுநகர் முதல் திருச்சிராப்பள்ளி வரை இடைப்பட்ட ரயில் நிலையங்களுக்கு எதுவுமே செல்லாது, மாற்றுப்பாதையில் இயங்க இருக்குது. ட்ரெயின் நம்பர் 07229 கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 4 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் காலை 5:15 மணிக்கு புறப்படும் கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக திரிப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது. ட்ரெயின் நம்பர் 16847 மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து தினமும் மதியம் 12:10 மணிக்கு புறப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூலை 6, 9, 16, 20, ஜூலை 13, 23, 27, 30 ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திரிப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது இந்த தேதிகளில் திண்டுக்கல் மற்றும் மதுரை சந்திப்பு வழியாக இயங்காது. ட்ரெயின் நம்பர் 16788 ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி காட்ரா ரயில் நிலையத்திலிருந்து ஜூலை 3, 10, 17, 24 ஆகிய தேதிகளில் புறப்படும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோதேவி காட்ரா திருநெல்வேலி ரயிலானது திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக திரிப்பிடப்படுகிறது. இந்த ரயிலானது திண்டுக்கல் சந்திப்பு மற்றும் மதுரை சந்திப்பு வழியாக இயங்காது. ட்ரெயின் நம்பர் 16734 ஓகா ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜூலை 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளில் புறப்படும் ஓகா ராமேஸ்வரம் ரயிலானது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை 25 நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 07696 ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து ஜூலை 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் புறப்படும் ராமேஸ்வரம் சார்லப்பள்ளி சிறப்பு ரயிலானது 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் தாமதமாக இரவு 7 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும். மக்களை கிட்டத்தட்ட மதுரை வழியாக செல்லும் ரயில்கள் மட்டும்தான் இந்த மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ராமேஸ்வரம் வரும் 6 ரயில்களில் வந்து மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அதனால் ராமேஸ்வரம் வர்றவங்க உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க. அதே போல் மானாமதுரை வழியாக ஒரு சில ரயில்கள் இயங்க இருக்குது. அதுக்கேற்றாப்புலேயும் உங்களோட பயணத்தை வந்து சரியான முறையில் திட்டமிடுங்க. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்